உரையை நிகழ்த்தி சென்ற ஆலங்குடா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தின் உதவி அதிபரான M.I. சிக்கந்தர் ஆசிரியர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். எமது நிகழ்வில் அடுத்ததாக ஆலங்குடா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தின் பல்கலைக்கழக எமது நிகழ்வில் அடுத்து இடம்பெற போவது 2023 ஆண்டில் சிறந்த அடைவு மட்டத்தை வெளிப்படுத்திய மாணவர்களுக்கான நினைவு சின்னங்களை கௌரவிக்கும் நிகழ்வு இடம்பெற உள்ளது. அந்த வகையில் எமது புத்தளம் ஆலங்குடா பாடசாலையில் இருந்து பல்கலைக்கழகத்தின் சட்டத்துறைக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள மாணவி M.A. நுஹா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இவர்களுக்கான விருதுகளை வழங்குவதற்காக பாடசாலையின் அதிபர் அவர்களையும் I.M. சபூர்தீன் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றேன். அந்த மாணவியின் பெற்றோர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். எமது பாடசாலையின் அடுத்து காப்பாதர சாதாரண பரீட்சையில் சிறந்த பெறுபேற்றை பெற்றுக்கொண்ட மாணவி A. அப்லா மற்றும் R. ரஹ்னா இவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இவர்களுக்கான விருதுகளை வழங்குவதற்கு A.W.M. பஸ்லான் அவர்களையும் அழைக்கிறேன். இவர்களோடு பாடசாலையின் அதிபர் அவர்களையும் அழைக்கின்றேன். இவர்களின் பெற்றோர்களையும் அன்புடன் அழைக்கிறேன். அடுத்த நிகழ்வாக இளம் கண்டுபிடிப்பாளர் விருதை பெறுவதற்காக ஹஸ்மி என்ற மாணவரை அழைக்கின்றோம். அந்த மாணவருடைய பெற்றோரையும் இந்த இடத்தில் அழைக்கின்றோம். இவர்களுக்கான விருதை வழங்குவதற்காக இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் நிறுவனத்துடைய கல்விசார் ஒரு
ஐயம் சபூதின் இந்த இடத்தில் அழைப்பதோடு அவர்களோடு எமது ஆலங்குடா முஸ்லிம் ஆலங்குடா முஸ்லிம் மகாவித்தியாலயத்தினுடைய அதிபர் ஏஜே ஷக்கூர் சார் அவர்களையும் இந்த இடத்தில் அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக இந்த நிகழ்வினுடைய இன்னும் ஒரு விருது வழங்கும் வாய்ப்பாக இருக்கிறது. அதுதான் மீண்டும் இளம் கண்டுபிடிப்பாளரான ஆர் ஹாமி அவர்களை இந்த இடத்தில் அன்போடு அழைக்கின்றோம். இவர்களோடு எமது ஆலங்குடா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தினுடைய பிரதி அதிபர் அபுல் கலாம் சார் அவர்களையும் எமது பாடசாலை அதிபர் ஏஜே ஷக்கூர் சார் அவர்களையும் அதேபோல் இவருக்கான இந்த விருதை வழங்குவதற்காக இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் நிறுவனத்தினுடைய உறுப்பினரும் அதிபருமான பாத்திமா மகளிர் கல்லூரியுடைய அதிபருமான SYM ஷிஹான் அவர்களை இந்த இடத்திலே அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக தேசிய ரீதியில் கணித ஒலிம்பியாட் போட்டியிலே சிறப்பு விருதை பெற்றுக்கொண்ட சிமா என்ற மாணவரை இந்த இடத்தில் அன்போடு அழைக்கின்றோம். இவருடைய பெற்றோரின் இந்த இடத்தில் அழைப்பதோடு எமது பாடசாலையுடைய உதவி அதிபர் சிக்கத்த சார் அவர்களையும் இந்த இடத்துக்கு அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கான இந்த விருதை வழங்குவதற்காக SYM ஷிஹான் ஜமாலி அவர்களை இந்த இடத்தில் அழைக்கின்றோம். ஷிமான் எமது அடுத்த விருதை பெற்றுக் கொள்பவர் ஷிப்கா. இவரும் கணித ஒலிம்பியாட் போட்டியிலே தேசிய ரீதியில் சென்று சாதனை படித்தவர். அந்த வகையில் அந்த மாணவியும் பெற்றோர் அழைப்பதோடு இவர்களுக்கான இந்த விருதை வழங்குவதற்காக இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் நிறுவனத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ரிஸ்வி எஸ் ஹமீத் அவர்களை இந்த இடத்திற்கு அன்போடு அழைக்கின்றோம். இவர்களோடு எமது பாடசாலை வரலாற்றிலே முதல் தடவையாக ஒரு நூலாக்கத்தை செய்த ஸ்ரீ பானு என்ற இந்த மாணவி இந்த இடத்தில் அழைக்கின்றோம். இந்த மாணவி ஒரு கவிதை புத்தகத்தை கொடுத்திருந்த அந்த வகையில் அந்த மாணவியும் அவருடைய பெற்றோரும் இந்த இடத்திற்கு அன்போடு அழைக்கின்றோம். இவர்களுக்கான விருதையும் இந்த எமது ஒருங்கிணைப்பாளர் ரிஸ்வி எஸ் ஹமீத் அவர்கள் வழங்கி வைப்பார்கள். இந்த விருது வழங்கும் நிகழ்வினுடைய
அடுத்த அம்சம்தான் இந்த சாதனைகளுக்கெல்லாம் சாதனையாளராக காணப்பட்ட எமது பாடசாலையினுடைய ஆலங்குடா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தினுடைய அதிபர் ஏஜ் ஷக்கூர் சார் அவர்களுக்கான விருது வழங்கும் வைபவம் இந்த இடத்திலே நடைபெறுகிறது. அந்த வகையில் அதனை வழங்குவதற்காக இந்த நிறுவனத்தினுடைய கல்விசார் ஒருங்கிணைப்பாளர் ஐயம் சபூதீன் அவர்களை இந்த இடத்தில் கண்போடு அழைப்பதோடு எமது பாடசாலையுடைய அதிபர் ஏஜ் ஷக்கூர் சார் அவர்களை இந்த இடத்தில் அன்போடு அழைக்கின்றோம். விருதுகளை வழங்கி வைத்த அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. இன்னும் ஒரு விடயம் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்தப்படுகிறது. அதுதான் புதிய கண்டுபிடிப்பாளர்கள். இந்த இளம் கண்டுபிடிப்பாளர் என்ற வகையிலே காணப்பட்ட இருவர், அதாவது ஆர் ஹாமி எச் ஹஸ்பின் என்ற இந்த இரண்டு மாணவர்களுக்கும் விசேடமாக சர்டிபிகேட் வழங்கும் வைபவம் இந்த இடத்திலே இருக்கிறது. அந்த வகையில் எமது ஆலங்குடா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தினுடைய அதிபர் அவர்களும் அதே போல அதனை வழங்குவதற்காக ஐஎம் சபூர்தீன் கல்விசார் ஒருங்கிணைப்பாளர் இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் என்ற நிறுவனத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்களையும் அழைக்கின்றோம். உண்மையில் இந்த சர்டிபிகேட் சம்பந்தமான ஒரு விடயத்தை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்துகின்றேன். இது இன்டர்நேஷனல் ரீதியிலே தொடர்பட்ட நிறுவனம் என்ற வகையிலே அவர்கள் வழங்குகின்ற இந்த சர்டிபிகேட்டும் இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் குளோபல் அச்சீவர்ஸ் என்ற இந்த நிறுவனத்தின் இந்த சபையினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சர்டிபிகேட்டாக இந்த சர்டிபிகேட் இருக்கிறது. அந்த வகையில் இந்த சர்டிபிகேட்டை பெறுகின்ற இந்த எமது ஆலங்குடா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தினுடைய மாணவர்களும் சிறப்புக்குரியவர்கள். எங்கே உங்களுடைய கரகோஷங்கள்? அந்த மாணவர்களையும் அவர்களுடைய பெற்றோர்களையும் இந்த இடத்திற்கு அன்போடு அழைக்கின்றோம். இந்த இடத்துக்கு இந்த சர்டிபிகேட்டை வழங்குவதற்காக ஊடக ஒருங்கிணைப்பாளர் எஃப்என் மீடியா ஃபஸ்லான் என்ற ஊடகவியலாளரையும் ஒருங்கிணைப்பாளரையும் இந்த இடத்துக்கு அன்போடு அழைக்கின்றோம். எமது இந்த நிகழ்வினுடைய தொடராக நாங்கள் இந்த இடத்திலே இங்கு வருகை தந்திருக்கின்ற அதிதிகளுக்கு எமது பாடசாலை சார்பான ஒரு சிறிய ஞாபகமூட்டல் ஒன்றை நாங்கள் வழங்க இருக்கின்றோம். அந்த வகையில் அவர்களுக்கு எமது மாணவி எழுதிய கவிதை நூல் கவிதை நூலை கையளிக்கும் வைபவம் இருக்கிறது. அந்த வகையில் இந்த இடத்திலே எமது அதிபர், பிரதி அதிபர், அதேபோல் இந்த மாணவி இந்த இடத்தில் அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கான இந்த புத்தகத்தை அளிப்பதற்காக, முதலாவது இந்த புத்தகத்தை பெற்றுக் கொள்வதற்காக நாம் அழைப்பது கல்விசார் ஒருங்கிணைப்பாளர் ஐஎம் சபூர்தீன் அவர்களை அன்போடு இந்த இடத்தில் அழைக்கின்றோம். அதேபோல் இவர்களுக்கான இந்த புத்தகத்தை வழங்கி வைப்பதற்காக மதிப்புக்குரிய எமது ஆலங்குடா முஸ்லிம் மகா வித்தியாலயத்துடைய அதிபர் ஏஜே ஷக்கூர் சார் அவர்கள் அன்போடு இந்த புத்தகத்தை வழங்கி வைப்பார்கள். அடுத்ததாக ஏ.டபிள்யூ. ஃபஸ்லான் ஊடகவியலாளர் ஒருங்கிணைப்பாளர் இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் இந்த நிறுவனத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கான இந்த நினைவு புத்தகத்தை வழங்கி வைப்பதற்காக அடுத்ததாக எமது ஆலங்குடா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தின் பிரதி அதிபர் அப்துல் கலாம் சார் அவர்களை அன்போடு இந்த இடத்தில் அழைக்கின்றோம். அடுத்ததாக புத்தக பிரதியை பெற்றுக் கொள்வதற்காக ரிஸ்வி எஸ். ஹமீத் ஒருங்கிணைப்பாளர் இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ்
குளோபல் மிஷன் இந்த நிறுவனத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்களை இந்த இடத்துக்கு அன்போடு அழைக்கின்றோம். இவருக்கான இந்த நினைவு புத்தகத்தை வழங்கி வைப்பதற்காக எமது ஆசிரியர் எஸ் சகீப் சார் அவர்கள் அன்போடு இந்த இடத்துக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக நினைவு புத்தகத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக நாம் அன்போடு அழைப்பது எஸ்வை ஜமால் எஸ்வை ஷிஹான் எஸ்வைஎம் ஷிஹான் ஜமாலி அதிபர் பாத்திமா மகளிர் கல்லூரி என்ற இந்த இடத்துக்கு அன்போடு அழைக்கின்றோம். இவர்களுக்கான நினைவு புத்தகத்தை வழங்கி வைப்பதற்காக நாம் அன்போடு அழைப்பது எமது பாடசாலை சிரேஷ்ட ஆசிரியர் அஸ்வத் சார் அவர்கள் அன்போடு அழைக்கின்றோம். அத்தோடு முழுமையாக எமது பாடசாலை சார்பான ஒரு நினைவு சின்னத்தை வழங்கி வைக்க இருக்கின்றோம். அந்த வகையில் அந்த நினைவு சின்னத்தை வழங்கி வைப்பதற்காக மதிப்புக்குரிய அதிபர் மற்றும் பிரதி அதிபர் அவர்களை இந்த இடத்துக்கு அழைக்கின்றோம். இந்த நினைவு சின்னத்தை பெற்றுக் கொள்வதற்காக இந்த இடத்திலே நாங்கள் கல்விசார் ஒருங்கிணைப்பாளர் ஐஎம் சகோர்த்தி அவர்களை இந்த இடத்துக்கு அன்போடு அழைக்கின்றோம். இந்த நிகழ்வோடு எமது நினைவு சின்னங்களையும் பரிசுகளையும் பெற்றுக்கொண்ட அதனை வழங்கி வைத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஜஸாக்குமுல்லாஹ் கைரா.